வணக்கம். டிவிகே விஜய் வந்ததுனால அரசியலில் ஏற்பட்ட நல்ல மாற்றம் என்ன? குழந்தைங்களும் பெண்களும் அரசியலை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இளைஞர்களுக்கு அரசியலை பற்றி அறிவும் இல்லை, இளைஞர்களுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆர்வமும் இல்லை. எல்லாருமே அரசியலை உற்று நோக்குறாங்கன்னா அது காரணம் விஜய் தான். இந்த கோபாலபுர கொத்தடிமைகளுக்கு பிஸ்கட்டை போட்டு கோபாலபுர கொத்தடிமைகளை குவிக்கிட்டே இருக்குது. வேட்டை நாய்கள் குவிக்கிட்டே இருக்குது. ஆனால் வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜென்சிக்கிட்டும் வீட்டிலையே அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் 6 ஓட்டு இருந்தால் 6 ஓட்டு, 10 ஓட்டு இருந்தால் 10 ஓட்டு அப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோடைக்கால நிதியாக 5000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு 4 மாதமாக எம்கே ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்க வேண்டியதானே? 2019 எலெக்ஷனில் கொடுக்க வேண்டியதானே? அப்போ ஜெயிச்சிருவோன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் கொடுக்கல. இப்போ தோற்று போயிடுவோம் விஜய் மேலே இருக்கிற பயத்தின் காரணமாக கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்கன்னா, வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்கன்னா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாற்றுறாங்கன்னா எல்லாம் விஜய் மேலே இருக்கிற பயம் தானே. ஒழுங்காக ஆட்சி பண்ணாதானே. கிட்னியை திருட்டிட்டு கஞ்சா வைத்துக்கிட்டு சாராயம் காய்ச்சிக்கிட்டு கூலி தொழிலாளர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அதாவது முதல்வரோட பேரன் 2 கோடி ரூபா காரில் போகிறான். அது வயிற்று பொழப்புக்காக தெருவெங்கும் இருந்தாங்க அந்த கூலி தொழிலாளர்கள். அவங்க மாரை பிடிச்சி நசுக்கிறதும், அவங்க ஆண்களோட ஆண்குறியை பிடிச்சி நசுக்கிறதும் இதுதான் போராட்டத்தை நசுக்கிறதா? இதே பரந்தூர் விமான நிலையத்துக்கு முதல்வரோட நிலைப்பாடு என்ன? ஏன் பரந்தூருக்கு முதல்வர் போகலை? ஃபஸ்ட்டு ஏன் 41 பேர் இறந்ததுக்கு இவர் போகலன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஏன் பரந்தூருக்கு போகல? 5 வருஷம் மக்கள் போராடிட்டே இருக்காங்க. அங்கே ஏர்போர்ட் தான் தீரும். ஏன்னா தான் மருமகனை காப்பாற்றணும் இல்லையா? மருமகனுக்காக தானே இது பண்ணுறது, கட்சியே நடத்துறது. மருமகனுக்காக மகனுக்காக, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எவன் எக்கடி கட்டு போனால் எனக்கு என்ன? ஒரு சங்கி தான் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராகுது, கோமாளி நம்ம நாட்டை ஆளுது. அதனால தான் இப்போ பிரச்சனை.